அனுப்புறதுக்கு ஒரு வரம் இல்ல. என்ன தங்கச்சி ஒண்ணு சொல்லி செய்திருந்தா இங்க இருக்கிறாக்கள்ல தான் வந்திருக்கு. அந்த சுலங்காலேன்னா அப்பா வேற யாரும் இல்ல. எந்த தங்கச்சி தான் நிறைய பார்த்தா தெரியும் எனக்கு. ஆமா, இந்த ஃபேமிலி ஸ்வீஸ்ல இருக்கு. வணக்கம். வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? சுமதி. சுமதி. உங்களோட மகன் பிறந்த நாள்ல வச்சு சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. சோ யார் அனுப்பி இருக்கலாம்? வேற யாரும் இல்ல, எந்த தங்கச்சி தான். தங்கச்சியா? வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? இல்ல தெரியல யார் யாரு. நிறைய உறவுகள் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். நீங்க எடுத்த வச்சு ஒரே ஆளை சொல்லக்கூடாது, வடிவா யோசிச்சு பாருங்க. அப்புறம் இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க ரொம்பவே கவலைப்படுவாங்க. இல்ல மெயினா செய்ததான் அவதான். எதுக்கு அவங்கள சொல்றீங்க? ஆல்ரெடி அவுட் ஆயிட்டு. ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். இந்த கிஃப்ட் வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? வெளிநாடுகள் சொல்லிட்டா என்ன என்னமாமா? சுவிஸ்ல தானா? சரி, சுவிஸ்ல யார் இருக்கிறாங்க? சுவிஸ்ல மாமா. மாமா இருக்கிறாங்க. மாமாண்ட பேர்? மாமாண்ட பேர் வரதராஜன். வரதராஜன். வேற யாரா இருக்கலாம்? மாமாண்ட ஃபேமிலி சுவிஸ்ல இருக்கு. ஓகே, சரி. உங்களுக்காக நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. நாங்க ஒரு கிஃப்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க இந்த இனிமையான நாளை இனிப்போட ஆரம்பிப்போம். சாக்லேட் பாஸ்கெட்டை வந்து லப்பாட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் யார் அனுப்பி இருக்கலாம்? ஆனா இத நீங்க சரியா சொல்லாட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட்கள் வந்திருக்குது. தொடர்ச்சியா ஒண்ணுண்டா பாப்போம். அடுத்த கிஃப்ட மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க? சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்காக கேன்பேக் கொண்டு வந்திருக்கேன். ஏன் கேன்பேக்க பார்த்தோன்னே அவங்கள சொல்றீங்க? இல்ல என்ன வேணும்? சரி, மற்ற ரெண்டாவது ஆள் யார்? அப்ப அந்த நேரம் பின்னுக்கு நிக்கிறாங்க. வெளிநாடு நீங்க சொன்ன வரியான. சரி, அவங்கள சொல்றீங்க. அவங்ககிட்ட பேரையும் சொல்லுங்க. யாரா இருக்கும்? அவன் பேர் கோமிலா. ஆனா இவதான் வேண்டியிருக்க மாலா. ஆனா கேன்பேக் ஓடிய கொஞ்சம் குழம்பிட்டீங்க. சரி, தொடர்ச்சி அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். அடுத்த கிஃப்டை லப்பாட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இது இவதான். இது மாலா. சாரி சாரி இருக்கா? என்ன பார்த்தோன்னே அப்போ தெரியான்னு சொன்னீங்க, இப்ப சாரி என்று சொல்றீங்க. சில கிஃப்ட் அனுப்பினாக்கள் இது உங்களுக்கு சொன்னவங்களா இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கேன்னு சொல்லி? இல்ல, இது சாரி தான். சரி, ஓபன் பண்ணி பாருங்க. எதுக்கு? ஹாப்பி பர்த்டே பேபி. வேற யாரும் நோட போறீங்க? சரி, உங்களுக்காக சாரி வந்திருக்கேன். சரி, யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்?
உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. ஒரே ஆளையே சொல்லிட்டு இருக்க கூடாது. சில வேளை இந்த கிஃப்ட் ஸ்ரீலங்காவில இருந்து கூட ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். அந்த ஸ்ரீலங்காவில அப்பா அல்லது வேற யாரா இருக்கலாம் ஸ்ரீலங்காவில். இந்தியாக்களும் தெரியல. சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யாரா இருக்கலாம்? ஸ்ரீலங்காவில இருந்து ஃப்ரெண்ட்ஸா? வெளிநாடுகள்ல ஸ்ரீலங்கா ஒட்டுமொத்தமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாரும் அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? வடிவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க. ஏன் இது வரைக்கும் உங்களோட கணவரை சொல்லலையேன்னு சொல்லி மிக்கி கேக்குது. அப்ப கணவர் லெவலாவது கிஃப்ட் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க இல்லையா? இல்ல இல்ல, இது தங்கச்சி தான். ஆனா நிறைய குழப்பங்கள் வரப்போகுது. சரி, தொடர்ச்சியா உங்களுக்கு இருக்கிற கிஃப்ட பாப்போம். அடுத்த கிஃப்ட் இல்ல அப்பாண்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இதுக்குள்ள என்ன இருக்கும்? அப்போதான் சாரின்னு சரியா சொன்னீங்க. இப்ப என்னவா இருக்கலாம்? ஷூ பாக்ஸ். சரி, ஓபன் பண்ணி பாருங்க. சரி, என்ன வந்திருக்கு? தண்ணி போத்தல் வந்திருக்கு. என்ன சரி, இது 1000 கேட்டீங்க. சில வேளை உங்களோட திருமண வாழ்க்கைக்கு முற்பட்ட ஆக்கள், உங்களோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் யாரும் அனுப்பி இருக்கலாமா? திருமண வாழ்க்கைக்கு முன்ன இறந்த காலத்துல உங்களோட இருந்த ஆக்கள், உங்களை விரும்பின ஆக்கள் யாரிடம் வந்திருக்கலாமா? யோசிக்கணும். அப்படி அனுப்புறதுக்கு ஒரு நேரம் இல்ல. என்ன தங்கச்சி ஒண்ணு சொல்லி செய்திருந்தா இங்க இருக்கிறாக்கள்ல தான் வந்திருக்கும். இதுவரைக்கும் நீங்க உங்களோட தங்கச்சியும் தங்கச்சின்னு உங்களோட சகோதரங்களை சொல்றீங்க. ஹஸ்பண்ட் கோவிக்க போறாரு. அவற்ற சைட்டோ அவரையோ சொல்லலையே. அவ இல்லையன்னு சொல்லிட்டா முதல்ல. சர்ப்ரைஸ் வந்து சொல்லி கொண்டு செய்ய மாட்டாங்க இல்லையா? சரி, தொடர்ச்சியா வந்திருக்க அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, மிக்கின்ற கையில பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கு. என்னவா இருக்கும்? இல்ல தாங்களும் தொட்டு பார்த்துட்டு சொல்றேன். போட்டோ ஃப்ரேம். சரி, போட்டோ ஃப்ரேம் நம்மளா தெரியும். என்ன போட்டோ இருக்கலாம்? ஃபேமிலி போட்டோ. ஃபேமிலி போட்டோவா? சில இந்த கிஃப்ட உடைக்கிறதால பிரச்சனை வருதோ தெரியாது உங்களுக்கு. கடைசி வரைக்கும் வராது. கடைசி வரைக்கும் வராது, உடைக்கலாம். சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி ஓபன் பண்ணுங்க. சரி, என்னென்ன போட்டோ எல்லாம் அதுல இருக்குது? ஃபேமிலியான்னு சொல்லி அடிச்சு. ஃபேமிலி இதுல உங்களோட ஃபேமிலியோட போட்டோவா இருக்கு? சரி, உங்களோட ஃபேமிலியோட போட்டோ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. என்ன இவ்வளவு போட்டோவும் கிடைக்கக்கூடிய ஆள் யார்? என் தங்கச்சியில மட்டும்தான் இந்த போட்டோ எல்லாம் இருக்குதா? இல்ல, என்ன அவதான் இதெல்லாம் வச்சுட்டு. சரி, உங்களுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். இவ்வளவு கிஃப்டை நீங்க காப்பாத்தி கொள்ளணும்னு சொன்னா இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க? ஒரே ஒரு ஆளை சொல்லணும். ஒரே ஒரு ஆள் என்னோட தங்கச்சி மாலதி. ஆனா வேற யாருமே இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிடுவோம். ஓகே. சரி, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அதையும் பார்த்துட்டு லாஸ்டா யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அதையும் மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இதுக்குள்ள என்ன ஆயிருக்கலாம்? என்ன வந்திருக்கு? இல்ல, நான் ஆக்சுவலா கையிலேட்டு பார்த்தேன். சரி, உங்களுக்குரிய பெர்ஃப்யூம் வந்திருக்குது. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு சொல்லி பார்த்துடுவோமா? யார் அனுப்பியிருப்பாங்க? இது என்னோட மச்சான், மற்றது தங்கச்சி. ஆனா வேற யாருமா இருந்தா திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். ஓகேயா? ஓகேயா? சோ சேடா. சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய தங்கச்சி மாலதி தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா இப்படி சர்ப்ரைஸ் வந்து உங்களோட வருமானு சொல்லி பிறந்த நாளுக்காக? இல்ல, அவனோட போன்ல சர்ப்ரைஸ் மிக்கின்ற போன் வந்தது நான் கண்டேன். நான் நினைச்சேன்னா என்னோட மகனுக்கு தான் ஏதோ செய்யறான்னு நான் பேசாம இருந்தேன். நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு நம்பரை போட்டு இப்படி பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சந்தோஷமா? அதுதான் சந்தோஷமா?
ஓகே சரியான ஹாப்பியான இந்த நம்பர் தான் சரியான கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. வயசு போயிட்டு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. சரி, இந்த கிஃப்ட அனுப்பின உங்களோட தங்கச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தங்கச்சிக்கு தங்கச்சி இந்த இடத்துல இருக்கிற அவங்களை கூப்பிடலாமே. அங்க நிக்கிறோம் வாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அப்படியே உங்களுடைய அக்காக்கு இந்த கிரீடத்தையும் இந்த பர்த்டேக்களுக்குரிய ரிப்பனையும் நீங்களே போட்டு விடுங்க. இன்னைக்கு நான் தான் ராணி. நான் தான் ராணி. அப்படி என்ன பண்ணி நீங்க இன்றைக்கு இருக்கிற மகளோட அக்கா தங்கச்சி உறவா காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய தங்கச்சி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நன்றி.